உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாமி, அந்த இச்சாதாரி எங்க வீட்ல தான் மாய உருவமா வீட்ல ஒருத்தரா இருந்துனுக்குது. அதுதான் இப்ப பண்ண போற பூஜைய ரொம்ப பெரிய முட்டாள்தனம்னு நம்பினுக்குது. நானும் அதோட நம்பிக்கையில விட்டு அதுக்கு தெரியாம நான் ஒரு விஷயம் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த விஷயத்த நான் உங்களாண்ட சொல்றேன். என்னன்னா, நேரடியா அந்த இச்சாதாரியால நம்மள எதிர்க்க முடியாது. அப்படி எதிர்த்தா ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு. அதனாலதான் நாட போற கேமுக்குள்ள இச்சாதாரிய உள்ள இழுக போறேன் சாமி. அப்ப நம்ம எதுவும் பேசாம எல்லாமே அது போகல நடக்கிற மாதிரி அதுக்கு போக்கு காட்டி பேசாம இருக்கணும். இத நான் வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். மொளே, இப்ப நீ எந்த பறையாம போன்னு? அது உங்களை இங்க வர விடாம தடுக்கிறதுக்கு அது என்ன வேணாலும் பண்ணும். அப்படி பார்த்தா அது உங்களை தடுத்து உங்க உருவத்திலேயே இங்க வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருங்க. ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்க எந்த எதிர்ப்பும் காட்டாம அப்ப நீங்க அமைதியா இருங்க. அப்பதான் உங்க உயிருக்கு ஆபத்து வராம இருக்கும். ஏன்னா அந்த இச்சாதாரியோட முழு டார்கெட்டும் நான் தான். அதுக்கு தேவைப்படுறது உங்க உருவம் மட்டும்தான். எந்த மொளை எங்கன பறையுன்னு? ஆமா சாமி, அது நம்மளாண்ட எந்த உருவத்துல வரும் என்னன்னு நம்மளால சொல்லவே முடியாது. சரி, அப்ப அது என்ன தேடி வருதுன்னா அது எந்த ரூபத்துலமா வரும்? எங்க வீட்ல என்ன உருவத்துல இருக்குதோ அதே உருவத்துல தான் உங்களை தேடி வரும். ஏன்னா இந்த தபா அது என்ன கொன்னுட்டு தாடிகாரனை கூட்டிட்டு போயிடுவோன்னு முழு நம்பிக்கையோட இருக்குது. அதனால அது இறங்கி விளையாடும் சாமி. அதுக்கு நம்ம உயிரையே பணையம் வச்சு எதிர்த்து நின்னாதான் ஜெயிக்க முடியும். சரி ராணி, நான் பாத்துக்கிறேன். அப்போ அந்த இச்சாதாரி நம்ம வீட்டுல எந்த உருவத்துல இருந்துச்சுன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? பாவி, என்கிட்ட கூட சொல்லவே இல்ல. சித்தப்பா, ராணிக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கா. இது எதுவுமே தெரியாம இச்சாதாரி ராணியை கொன்னுடுவேன்னு கடைசியில அது காலி ஆயிடுச்ச தமன்னா. நான் ஆரம்பத்துல அந்த இச்சாதாரிய நேரடியா மோதி கட்டுப்படுத்த போறேன்னு சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அதுக்கு பின்னால ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு. ஆமாயா, நான் அந்த பாம்ப பார்த்தேன். ஆமாயா, அது எம்மன் பெருசா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு நீங்க சொல்றதுல நம்பிக்கையே இல்ல. அது இச்சாதாரி பாம்பு தான். ஐயோ, அது இச்சாதாரி பாம்பு தான். அத்த பாருங்க, அத பார்த்தாலாச்சும் நீங்க நம்புவீங்க தானே? அத்த பாருங்க. ஹே ராணி, நீ இவ்ளோ நம்பிக்கையா என்ன அழிச்சிருவேன்னு சம்பந்தம் இல்லாத நவநாக பூஜை பண்றேன்னு அதுக்கான வேலையில இறங்கியிருக்க. அந்த பூஜையால எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறதில்ல. ஆனா இது வரைக்கும் நீ முட்டாள்தனமா எந்த ஒரு காரியத்தையும் செய்யற ஆள் கிடையாது. இனிமே நம்ம அமைதியா இருந்துடக்கூடாது. அந்த மனித பிறவிகிட்ட நம்ம கண்டிப்பா தோக்கவும் கூடாது. நாளைக்கு பூஜை நடக்கிற வரைக்கும் ராணிய விட்டு வைக்கிறதுக்கு இன்னைக்கு நைட்டே ராணிய கொல்றதுதான் நல்லது. இப்ப ராணிக்கு போன் பண்ணி இங்க வர வைக்கலாம். என்ன இந்த நேரத்துல தாத்தா கூப்பிடுறாரு? சொல்லுங்க தாத்தா. அம்மா ராணி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? என்ன தாத்தா?
சரி தாத்தா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? அம்மா நான் மாடியில தான்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உடனே வரியா? சரி தாத்தா, நான் இப்போ உடனே வரேன். தாத்தா தாத்தா, அஞ்சலி ஸ்வீட்ஸ். என்ன ராணி, நான் தலை போற அவசரத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இப்ப வந்து அஞ்சலி ஸ்வீட்ஸ் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. சரி தாத்தா, நான் இதோ வந்துடுறேன். வாடி வா, இதுதான் உன்னோட கடைசி ராத்திரி. என்ன எனக்கு கால் பண்றா? இங்க வரவ எனக்கு எதுக்கு கால் பண்றா? என்ன ராணி இந்த நேரத்துல? லேகா, இச்சாதாரி எனக்கு ஃபோன் பண்ணுச்சு. என்ன ராணி சொல்றீங்க? ஆமாங்க ராணி, எதை வச்சு ராணி நீங்க இச்சாதாரி தான் ஃபோன் பண்ணுச்சுன்னு சொல்றீங்க? ஆமாங்க, எனக்கு தான் ஃபோன் பண்ணுச்சு. தாத்தா, என்ன தாத்தா? நான் சொல்லத கேளுமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ உடனே மொட்டை மாடிக்கு வா. என்ன தாத்தா, என்ன விஷயம் அது? அந்த லேக்காவே இல்ல. நான் சொல்ல போறத கேட்டு நீ ஷாக் ஆயிடுவ. உடனே கிளம்பி வா. தாத்தா, ஃபர்ஸ்ட் மொட்டை மாடிக்கு கிளம்பி வாமா. சரி தாத்தா, நான் வரேன். சரிம்மா. இச்சாதாரி தான் தாத்தாவோட உருவத்துல வந்து ஃபோன் பண்ணிருக்கு. என்ன சொல்றீங்க ராணி? இச்சாதாரி தாத்தா உருவத்துல வந்து ஃபோன் பண்ணுச்சா? ஆமா, ஆனா என்னதான் இருந்தாலும் பாம்போட மூளைங்கிறது சரியா தான் இருக்குது. குருவி மூளை. லேகா, அந்த அறிவு கெட்ட பாம்புக்கு, ச்சே, அறிவே இல்லாத பாம்புக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம போய் சொல்லுது. என்ன சொல்றீங்க? நீங்க தான் இச்சாதாரியா. என்னது, நான் இச்சாதாரியா? ஆமா லேகா, உங்களை தான் இச்சாதாரி அப்படின்னு போய் சொல்லுச்சு. என்னது, என்ன இச்சாதாரின்னு சொல்லுச்சா? பாத்தீங்களா, இதுல ஒரு விஷயம் இருக்கு. அது எங்க இருந்தோ இது எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கு லேகா. அறிவு கெட்டவளே, அத செஞ்சதே நான் தான். நாகவண்ணத்துல இச்சாதாரியோட பிறப்பு ரகசியம் இருக்கும்னு ஒரு புத்தகத்துல படிச்சப்போ எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி அந்த இச்சாதாரிய ஃபாலோ பண்ணிட்டு போனதுல அத கட்டுப்படுத்துறதுக்கான ரகசியத்தையும் நான் தெரிஞ்சுக்கினேன். ஒரு பாம்பு பிடாரனால் உருவாக்கிய மகுடியை வைத்து வாசித்து கட்டுப்படுத்தினால் உண்டு. பாம்பாட்டி சித்தரின் அருளால் மட்டும்தான் கிடைக்கும். அதை சரியாக ஊதினால் மட்டுமே இச்சாதாரி வசியமாகும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.